Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு மத்தியானம் வந்து லஞ்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பையன் வந்து மகன் வந்து KFC சிக்கன் சாப்பிடணும்னு சொன்னான். ஸோ அதனால் வந்து தூத்துக்குடியில் KFC வந்திருக்கிறோம். ஸோ KFC வந்துட்டு பக்கெட் சிக்கன் KFC சிக்கன் பக்கெட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ண பக்கெட் சிக்கன் வந்துடுச்சு. இது பார்த்துடுங்க, ப்ரோஸ்டட் சிக்கன். இது நம்ம வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் சொல்லி நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் சொல்லுவோம். இப்போது நம்ம அதில் வந்து என்னதெல்லாம் இருக்குதுன்னா, நான் வந்து ட்ரிங்க்ஸ் வந்து மொஜிட்டோ, அதில் வந்து புதினா லெமன் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. என்னுடைய மகன் வந்து கோக் அண்டு மிராண்டா அது வந்து வாங்கினான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 பீசஸ் இருக்குதுங்க. ஸோ இந்த பக்கெட் சிக்கனில் வந்து ஸோ பார்த்தோன்னா எடுத்து வச்சுட்டு அப்படியே பிளேட்டில் வச்சு, பிளேட்னா என்ன, அந்த கொண்டு வந்த ட்ரே தான் பார்த்துடுங்க, மறுபடியும் செப்பரேட்டாக ஒன்றும் பிளேட்டு மாதிரிலாம் இல்லை. ஸோ அதனால் அந்த பக்கெட்டுங்கிறது வந்து ஒரு பாக்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, நானும் பக்கெட்னோடனே பக்கெட் மாதிரி இருக்குமோன்னு திங்க் பண்ணேன். அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பாக்ஸ் தான். அது கூட வந்து என்னதெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, 2 மயோனைஸ் கொடுத்துருக்குறாங்க. 2 டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது. அது என்னன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் KFC ப்ளஸ் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கெச்சாப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதான் வந்து இந்த பேக்கில் வந்து உள்ளதுங்க. ப்ளஸ் ட்ரிங்க்ஸு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மயோனைஸை வந்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, நானும் பிச்சு பார்த்தேன், வரலங்க. திறந்து பார்த்தேன், பையன்கிட்ட சொன்னால் அவன் வாயை வச்சே கடிக்க ஆரம்பிச்சிட்டான், கடித்து திறந்துட்டான். சரின்னு சொல்லி அதை வந்து ஒரு மயோனைஸ், அடுத்தாக்கில் இன்னொரு மயோனைஸ் வந்து கார்லிக் ஃப்ளேவரில் உள்ளது. அப்படியே மயோனைஸை தொட்டு 2 பேரும் சிக்கனை வந்து நாக் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், அந்த சிக்கன் பீஸ் வந்து எவ்வளவு நல்லா ஒரு ஃப்ரைடாக இருக்குது. ஆனால் நம்ம வயசுக்கு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அடிக்கடி. சரி, இது ஏதோ பையன் ஆசைப்பட்டாங்கிறதுனால அக்கேஷ்னலாக ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி நானும் சேர்ந்து சாப்பிட்டுட்டேன் பார்த்துடுங்க. ஏன்னா நம்ம ஆசை யாரை விட்டுச்சுது இல்லையா, நம்ம வாய் ருசி வந்து யாரை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி நானும் வந்து KFCன்னொடனே ஆசைப்பட்டு நானும் சேர்ந்து லஞ்சு சாப்பிட்டேங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு நல்லா ஒர்த்து. ஆனால் வந்து பக்கெட் சிக்கன் வந்து அந்த பேக் வந்து இட் இஸ் ஒர்த்து ஃபார் த அமௌண்ட் பெய்டு. ஸோ பையன் வந்து ஃபுல்லாக வந்து நாக் அவுட் பண்ணிகிட்ருக்குறான் பாருங்கள். மயோனைஸை தொட்டு அவன் இப்போ 2 ட்ரிங்க்ஸும் வச்சுருக்கிறான், பெப்சி அண்டு மிராண்டா. இது என்னதுன்னு தெரில, மயோனைஸ் வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது. பட்டு ஸ்பூனும் இல்லை. சரி, நம்ம கை வச்சே எடுத்து பார்த்துருவோம். எடுத்து நமக்கு என்ன ஸ்பூனில் எடுத்தால் தான் சாப்பிட முடியுமா என்ன, நம்ம கை வச்சே எடுத்துருவோன்னு சொல்லி கையில் வந்து எடுத்துட்டேன் பார்த்துடுங்க. எடுத்து டேஸ்ட் பண்ணால் எனக்கு ஒன்றும் அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை, பிடிக்கல பார்த்துடுங்க. பட் அடுத்த மயோனைஸ் வந்து கார்லிக் ஃப்ளேவரில் உள்ளது, அது வந்து நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரிங்க்ஸ் என்னதுன்னா மொஜிட்டோ ட்ரிங்க்ஸை வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இது வந்து நல்லா ஓகே, லெமன் வித் மின்ட்டு போட்டிருக்குறாங்க, நல்லாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல், ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும். எனக்கும் வந்து சேனல் படிப்படியாக வந்து டெவலப் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.